எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்குங்க. சின்ன வெங்காயம் 100 கிராம் போட்டுக்குங்க. பட்டை லவங்கம் அதிகமாக போடாதீங்க, சும்மா 2 போட்டுக்குங்க. போட்டுட்டு காஞ்ச மிளகா இந்த கறிக்கு 25 கிராம் காஞ்ச மிளகா, ஒரு 10லேருந்து 15 மிளகா, நல்லா நீட்டு காஞ்ச மிளகா நல்லா காரமாக இருந்ததுன்னா 10 மிளகா போகிறோம் 1/2 கிலோ கறிக்கு. இப்போ இதை நம்ம நல்லா சிவந்து போன பிறகு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கொஞ்சோண்டு புதினா போட்டிருக்கோம். புதினா போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம இந்த கறி போட்டிருக்கிறோம். இந்த கறி வேகணும், நல்லா வதக்கி விட்டால் அது மட்டும் வெந்துன்னு இருக்கும். வெந்த உடனே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுட்டு சிட்டிக்கு மஞ்சத்தூள் போடணும். ஏன்னா கோழிக்கறின்றதுனால மஞ்சத்தூள் போட்டே ஆகணும். அதனால் போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி விட்டுணும். மூடி விட்ட உடனே இந்த காஞ்ச மிளகா பூரா குழன்னு வெந்துடும். அந்த கறி கூடி வெந்து போச்சுன்னா நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த காஞ்ச மிளகா வெந்து போயிருக்கும். அப்போ நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் இப்படியே வச்சு மூடி வச்சு வேக வைக்கணும். வெந்த பிறகு வேணுன்னா நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கணும். மிளகுத்தூள் போட்டுட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சு வெந்துட்ட பிறகு எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா மிளகாய் போட்ட சாம்பார் வச்சுட்டு இந்த கறியை வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும்.